ஜென்ஸ் போடுற ஷார்ட்ஸ் தான் நான் எப்படி கட் பண்ணுறதுன்றதை காட்ட போகிறோம். அதுக்கு தேவையான அளவுகள் பார்த்திங்கன்னா, முழு நீளம் ட்ரௌசரோட லென்த் எவ்வளோ பார்த்துக்கணும். அதே போல் இந்த இடுப்பு சுற்றளவு நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்க. மெயின் வந்து சீட்டு, வெறும் இடுப்பளவு மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது போட முடியாது இல்லையா? அதனால் வந்து இடுப்பை விட சீட்டு பகுதி அதிகன்றனால நீங்கள் வந்து இந்த 3 அளவுகள் நமக்கு மெயினாக தேவை. மார்பு பகுதியாக இருக்கட்டும் அல்லது இடுப்பு பகுதியாக இருக்கட்டும். ப்ளவுஸ் பொறுத்தவரையில் மார்பு பகுதி வந்து மேலே, இடுப்பு பகுதி வந்து அந்த கீழே அடியில் பின் மாற்றாட முடியுது. இது ரெண்டை நீ ஞாபகத்தை வச்சுக்கணும். மார்பு பகுதியை விட வந்து இடுப்பு பகுதி வந்து 4 இன்ச் அல்லது 6 இன்ச் வித்தியாசப்படும் சொல்லி. ஏன்னா சதைப்பகுதி வந்து உங்களுக்கு மேலேயே முடிஞ்சிடும். அதே போல் இடுப்புக்கும் அதே போல் தான். ஒரு சிலருக்கு வந்து 4 இன்ச்சு வித்தியாசப்படலாம். இடுப்பை விட சீட்டு 4 இன்ச்சு வித்தியாசப்படலாம், 6 இன்ச்சு வித்தியாசப்படலாம், 8 இன்ச்சு கூட வித்தியாசம். ஒரு உடம்பை பொறுத்து தான் இதாகும். அதனால் வந்து இப்போ நம்ம பேப்பரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான அளவுகள் முழு நீளம், இடுப்பு சுற்றளவு, சீட்டு வேணும். பாக்கெட் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த சீட்டு இருக்கு இல்லையா, அந்த சீட்டோட அளவை வந்து 12ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அந்த அளவை நீங்கள் பாக்கெட்டுக்கு வச்சுக்கணும். அதாவது பாக்கெட்டோட மவுத் சொல்கிறேன். இப்போ வந்து பேப்பர் வந்து நமக்கு பத்தாது, நியூஸ் பேப்பர். அதனால் நான் உங்கள் உட்டா போட்டு வச்சுருக்கேன். இப்போ மடிக்கிற விதம் வந்து நம்ம பக்கத்தில் நமக்கு எதிராக ரெண்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சு மடிச்சுக்கணும். இப்போ கீழே இருந்து நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் மடித்து அடிக்கிற அளவு வந்து 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச். இதான் வந்து காலோட பட்டி மடிப்பு வர இடமா இருக்கணும். நான் வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கொடுக்கணும். அதுதான் கால் மடிக்கக்கூடிய அளவு. இப்படி ஒரு கோடு. இங்கேருந்து உங்களுக்கு முழு நீளம் வந்து 16 நான் சொன்னேன்னா, அந்த 16 வைக்கணும். கீழே எப்படி பட்டிக்கு 1.5 இன்ச் வச்சிங்களோ அதே மாதிரி மேலேயும் பட்டிக்கு 1.5 அல்லது 2. நீங்கள் கீழே எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே அளவே வச்சுக்கணும். இப்போ இது ரெண்டையும் கோடு போட்டு விட்டுறணும். இப்போ இதுதான் உங்களுக்கு மெயின். இப்போ என்ன பண்ணணும்னா, இதையே வந்து என்ன பண்ணணும், இப்படி விரல் அப்படி வச்சுக்கிறோம், இதை இப்படியே தூக்குறோம். தூக்கி இப்படி மடிக்கிறோம். இந்த மாதிரி இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வந்துடும். இதுதான் வந்து உங்களுக்கு 2 காலுக்கு தேவைப்படக்கூடியது. இது ஒரு கால், இது ஒரு கால், அப்படி வரணும். அதாவது ஃபோல்டான பகுதி வந்து உங்கள் பக்கம் 2ம் வர மாதிரி இருக்கணும். ஓப்பன் பகுதி அங்கே வரணும். அப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டாக வரும். அப்புறம் நம்ம வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம் அதை.